இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த புதிய வாரத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இந்த மனமகிழ்ச்சியின் மாதத்தில் ஆண்டவரை நம்ம துதித்து சோத்தரித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஒருவேளை இன்னும் நான் எதிர்பார்த்த காரியங்கள் எனக்கு கிடைக்கவில்லையே, இன்னும் தடையாக இருக்கிறதே, இன்னும் ஏன் எனக்கு இந்த காரியங்கள் தடை, ஏன் இன்னும் இந்த காரியத்தில் நான் இன்னும் என்னுடைய குறிக்கோளை எட்டவில்லை, இன்னும் என் எல்லை விரிதாகவில்லை என்று ஒருவேளை நீங்கள் ஆசீர்வாதத்துக்காக காத்து கொண்டிருக்கலாம். ஒருபோதும் அது தடைபடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் காத்திருந்த அந்த ஜனங்களுக்கு மேசியா வருவார் என்று எத்தனையோ ஆண்டுகளாக காத்திருந்தாங்க. அந்த மேசியா அவர்களுக்காக வருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் சொன்னபடி அநேக தீர்க்கதரிசிகள் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாய் தேவ தூதன் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்தானே. உலகத்தின் இரட்சகர், உலகத்தின் மேசியா, எல்லா ஜனத்துக்கு உண்டான சந்தோஷத்தை தருவதற்கு வரப்போகிறார், அவர் பிறக்கப் போகிறார் என்கிற அந்த செய்தி வந்தது. அந்த தடையெல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி போட்டு செய்தது போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் புதிய ஆசீர்வாதங்கள், புதிய கிருபைகள். ஒருவேளை கலங்கி இருக்கலாம், ஒருவேளை முடியாது, என்னால் முடியவில்லை என்று திகைத்து நின்றிருக்கலாம். கர்த்தர் இந்த மாதம் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தம். பயப்படாத, உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. பயப்படாத, எதை குறித்தும் பயப்படாதீங்க, சூழ்நிலை குறித்து பயப்படாதீங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக செல்வார். இந்த நாட்களில் அந்த அற்புதம் நடக்கும். இன்னும் எனக்கு விசா கிடைக்கவில்லை, நான் வெளிநாடு செல்ல காத்து கொண்டிருக்கிறேன், இன்னும் எனக்கு பல காரியங்கள் ஆர்டருக்காக நான் காத்து கொண்டிருக்கேன், நான் எதிர்பார்த்த ஆர்டர் எனக்கு கிடைக்கல, இன்னும் என்னுடைய பிஸ்னஸில் நான் இந்த லோன்களை வாங்கியிருக்கிறேன், இந்த லோன்களை கட்டுவதற்கு வேண்டிய ஆர்டர்கள் எனக்கு கிடைக்கவில்லையே. கவலையே படாதீங்க. கர்த்தரை துதித்து கொண்டிருங்க, கர்த்தரை தோத்தரித்து கொண்டிருங்க. அவர் இல்லாதவர்களை இருக்கிறவராய் செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் யோசனையில் பெரியவர், செயலில் வல்லவர், மகத்துவமானவர். நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுடையவர். என் கர்த்தர் எனக்கு செய்யது நினைத்தது அது தடையே படாது. அந்த அறிக்கையை சொல்லிக்கொண்டே இருங்க. அந்த அறிக்கை உங்கள் வாயிலிருந்து வந்து கொண்டே இருக்கட்டும். என் கர்த்தர் எனக்கு சொன்ன வாக்குத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பயப்படாதேன்னு சொன்னாரே, அதன்படி நடத்துவார். கர்த்தர் அவர் சேனைகளின் கர்த்தர். அவரை நீங்கள் துதிங்க, அவரை நம்ம உயர்த்துவோம், அவரை ஆராதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். சற்று நேரம் உங்கள் வாய்களை திறந்து, ஆண்டவரே நீர் சர்வ வல்லவர், ஆண்டவரே நீர் என் கோட்டை, நீர் என் கேடகம், நீர் என் நம்பிக்கை, நீர் என் தஞ்சம், நான் நம்பியிருக்கிற தெய்வம், நீரே என் கண்மலை, நீரே என் இரட்சகர், நீரே எனக்கு எல்லாம் சொல்லுங்கள் ஆண்டவரை பார்த்து. அப்பா, நீங்கள் தான் ஆண்டவர் எனக்கு, நீங்கள் தான் எனக்கு தாய், நீங்கள் தான் எனக்கு தகப்பன், நீங்கள் தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரை. மனிதர்களை நம்பி நம்பி நான் ஏமாந்தது போதும், நான் உண்மை நம்புகிறேன், நான் உண்மை விசுவாசிக்கிறேன், நான் உண்மை நேசிக்கிறேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நீர் எனக்காக வந்தீர், எனக்காக ஆண்டவரை இந்த உலகத்தில் அவதரித்தீர், என்னை ரட்சிக்கும்படி, என்னை ஆசீர்வதிக்கும்படி, என்னை உயர்த்தும்படி, என்னை ஆண்டவரை என்னை பெருக செய்யும்படி. கர்த்தர் ஆதாமை ஏவாளையும் படைத்த உடனே அவர் அவளை பார்த்து பலுகி பெருகும்படி தான் சொன்னார். நோவாவையும் குடும்பத்தாரும் பேழிருந்து வெளியே வந்த உடனே பலுகி பெருகாயாக என்று சொன்னார். அதே பெருக்கத்தின் ஆண்டவர் இந்த மாதத்தில், இந்த நாட்களில் உங்களை என்னையும் பெருக்க செய்வார், ஆசீர்வதிக்க செய்வார், பலுக செய்வார். அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்ததை தடை செய்வதற்கு சாத்தானுக்கு எந்த அதிகாரம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் அவர் தரப்போகிற உயர்வுகளை தடை செய்வதற்கு எந்த மனித சக்தியாலும் முடியாது. அவர்களை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் அவர் பெரியவர். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆண்டவரை பார்த்து நம்ம பாடப்போகிறோம், என் கர்த்தர் எனக்கு செய்ய நினைத்தது அது ஒருபோதும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன்,
என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நம்ம திகைத்து நின்ற போது திகையாது என்று சொன்ன தேவன், ஒருவேளை நான் தனிமையா இருக்கிறேன், என்னை விட்டு எல்லாரும் தூரம் போயிட்டாங்க ஆண்டவரே, என்னோடு இருந்தவங்களாம் இன்றைக்கு இல்லை, கவலையே படாதீங்க. தனிமையா இருக்கிறவர்களுக்கு துணையாய் நிற்கிற தேவன், நம்ம ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னாரு. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். உங்க கலக்கங்களை எல்லாவற்றையும் போக்குவார். பயப்படாது. உன்னுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் நான் கேள்விக்கு எல்லாவற்றையும் தருவேன். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. கர்த்தரிந்த கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? முடியாதுன்னு ஒரு வேளை இருக்கலாம். எப்படி இது முடியும்? இது யாரால முடிக்க முடியும்? இது என்னால் முடியாது, எனக்கு அந்த பலன் இல்லை, நான் மனம் தளர்ந்து போயிருக்கிறேன், நான் சோர்ந்து போயிருக்கிறேன். இல்லை, இது மன மகிழ்ச்சியின் மாதம். கர்த்தர் உங்கள் அருகில் வந்து நிற்பார். உனக்காக யாவை நான் செய்வேன்னு சொன்னாரே, பயப்படாதேன்னு சொன்னாரே, திகையாதேன்னு சொன்னாரே. அந்த கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவான். முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தர் இந்த அருகில் நின்று நான் உனக்காயாவு செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தர் இந்த அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? நிச்சயம் நடக்கும். நிச்சயம் ஆண்டவர் உயர்த்துவார், நிச்சயம் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக இப்போது நம்ம கடந்து செல்ல போகிறோம். 1 யோவான் 3வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறேன். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவரால் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். வேண்டியதெல்லாம் நான் உனக்கு தருவேன் என்று நம்ம வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது, நீ வேண்டிக் கொண்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும், பயப்படாதே என்று லூக்கா 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. யாருடைய வேண்டுதல் கேட்கப்படுகிறது? ஏன் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வேண்டுதல் கேட்கப்படவில்லை என்கிற ஒரு சந்தேகத்தோடு நீங்கள் இருக்கலாம்.
அதற்கும் ஆண்டவருடைய வேதம் நமக்கு ஆலோசனைகளை தருகிறது. 1 யோவான் 3:26 அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். வேண்டுதல் நிறைவேற ஆண்டவர் ஒரு ஒரு கண்டிஷன், சின்ன ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு முன்பாக வைக்கிறார். ஒரு நிபந்தனையை ஆண்டவர் தருகிறார். என்ன நிபந்தனை? அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களாய், அவருக்கு முன்பாக அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறவர்களாய் நீங்கள் நானும் இருக்கும் பொழுது நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். மனிதர்களால் அல்ல, மற்றவர்களால் அல்ல. உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் அவராலே நீங்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம், அவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம். அப்பொழுது வெளிப்படுத்தல் 3:3 கூட இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. அழகாக எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். வெளிப்படுத்தல் 1:3 கூட இதைத்தான் ஆண்டவர் நமக்கு அழுத்தம் திருத்தமாக எழுதி வைத்திருக்கிறார். இந்த வசனங்களை, என்னுடைய வார்த்தைகளை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள், ஆஸ்வதிக்கப்பட்டவங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவரால் பெற்றுக்கொள்கிறோம். இதைத்தான் திரும்ப திரும்ப வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஆகவே தான் இந்த சகரியா, எலிசபெத் என்கிற 2 அருமையான தம்பதியர் பற்றி நம்ம வாசிக்கும் பொழுது அவர்களை பற்றி எழுதப்பட்ட வார்த்தை, அவர்கள் இருவரும் 1 லூக்கா 1:6 கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்தாங்க, தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தாங்க. இதுதான் ரகசியம். இத்தனை வருடங்கள் கழித்தும் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களை உயர்த்துகிறார், அவர்களை ஆண்டவர் அற்புதமாய் நடத்துகிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன? அதற்கு ஆண்டவர் எப்படி இந்த காரியத்தை அவர்களுக்கு தந்தார்? எத்தனையோ ஆசாரியர்கள் இருந்தாங்க, ஆயிரக்கணக்கான ஆசாரியர்கள். ஆனால் ஆண்டவர் அவன் பேரில் சீட்டு விழ செய்து அவனை அழைத்து அவனுக்கு அந்த நல்ல செய்தியை, அவனுடைய வாழ்க்கையில் அவன் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி, காத்திருந்த செய்தி, பிள்ளை பாக்கியம் வேண்டும், குழந்தை வேண்டும் என்கிற அந்த செய்தியை நிறைவேற்றினார். உங்களுக்கு ஒரு மேசியா பிறக்க போகிறார் என்கிற அந்த சத்தியத்தையும், இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார், அந்த சத்தியத்தையும் அந்த ரகசியத்தையும் ஆண்டவர் சகரியாவுக்கு வெளிப்படுத்தினார். ஏன் வெளிப்படுத்தினார்? கர்த்தருக்கு, அவருடைய கற்பனைகளுக்கு, அவருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள், அதன்படி நடக்கிறவர்களாக இருந்தாங்க. இப்படி வயது சென்றவர்களாக இருந்தாலும் சூழ்நிலைகளை பார்க்காதபடி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு நாங்கள் காணிக்கை கொடுக்கிறது, ஆலயத்துக்கு தசமபாகம் கொடுக்கிறது, என்னால் முடிந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் கை கொள்ளுகிறேன், ஆனாலும் எனக்கு இன்னும் கிடைக்கவில்லையே, கவலையே படாதீங்க. எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏன் இன்னும் நடக்கலை கவலைப்படாதீங்க. ஏன் தாமதம் கவலைப்படாதீங்க. கர்த்தருக்கு நீங்கள் ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருங்க. கர்த்தருக்கு அவருடைய வார்த்தையின்படி நான் நடப்பேன், பரிசுத்தமாக நடப்பேன், உத்தமமாய் நடப்பேன், நான் நீதியாய் நடப்பேன், எந்த விதத்திலும் நான் கர்த்தருடைய வார்த்தைகளை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி நம்ம நடக்கும் பொழுது நீங்கள் வேண்டிக் கொள்வதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த வேண்டுதல் எப்பேற்பட்ட வேண்டுதலாக வேணாலும் இருக்கலாம். அது உங்களுடைய குடும்பத்துக்கான வேண்டுதல், உங்களுடைய தொழிலுக்கான வேண்டுதல், உங்களுடைய பிள்ளைகளுக்கான வேண்டுதல், உங்களுடைய ஊழியத்துக்கான வேண்டுதல், அந்த ரிக்வெஸ்ட்டு, அந்த விண்ணப்பம் எது வேணாலும் இருக்கலாம். அதை நீங்கள் இன்றைக்கு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உத்தமமாக நீதியாக நடந்து கொண்டிருக்கிறேன், நான் உமக்கு பிரியமாக நடக்கிறேன் ஆண்டவரே, நான் கண்களுக்கு முன்பாக நான் ஆண்டவரே பரிசுத்தமாக நான் நடக்கிறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார். இன்னொரு வார்த்தை அதில் எழுதப்பட்டது, கர்த்தருக்கு பிரியமானவர்களை செய்கிறவர்களாக இருக்கணும். அந்த அதிகாரம் 1 லூக்கா 1:8 அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சன்னதியில் ஆசாரியம் ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஒருபோதும் அவனுடைய ஊழியத்தை விட்டு விலகவே இல்லை. இன்றைக்கு பல வருடம் ஆகிவிட்டது, இன்னும் எனக்கு ஏன் நடக்கலை, நொந்து போகலை, துவண்டு போகலை, நான் ஆண்டவருக்கு தானே ஊழியம் செய்கிறேன், இத்தனை வருஷமாக ஊழியம் செய்கிறேன், ஆண்டவருடைய ஊழியம் நீ எனக்கு பிரியமானவர்களை செய்து கொண்டே இரு, நான் உன்னை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பேன்.
என்னென்னலாம் ஆண்டவருக்கு பிரியம் அதை நம்ம கொஞ்சம் சற்று அதை தெரிந்து கொண்டால் ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம். ஆண்டவருக்கு எது நம்முடைய வாழ்க்கையில் நான் பிரியம், எப்படி நான் ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பது, எப்படி நான் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு என்ன பிரியம்? அவருக்கு ஊழியம் செய்கிறது ஆண்டவருக்கு பிரியம். ஆண்டவருடைய நாட்களில் அவரை ஆராதிப்பது அவருக்கு பிரியம். ஆண்டவர் லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்தில் அவன் ஊழியம் செய்கிறவனாக இருந்தான். ஆகவே ஆண்டவர் அவனுக்கு பிரியமானவனாய் சகரியா குடும்பம் இருந்தது. ஆகவே ஆண்டவருடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்வது என்று பார்க்கும் பொழுது வேதத்தில் அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறவர்கள் அவருக்கு பிரியம். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 40வது வசனம், இஸ்ரவேலின் உயரமான மலையாகிய என் பரிசுத்த மலையிலே இஸ்ரவேலுடைய எல்லா வம்சத்தாராகிய தேசத்திலுள்ள அனைவரும் என்னை சேவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே அவர்கள் மேல் பிரியம் வைப்பேன். அவரை சேவிப்பவர்கள், ஆலயத்துக்கு சென்று அவரை மகிமைப்படுத்துகிறவங்க, அவரை சேவிப்பவர்கள் பிரியம். அந்த பிரியத்தை நம்ம உண்டாக்கும் பொழுது நம்ம வேண்டிக் கொள்கிறதெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு செல்கிறவர்கள் அவருக்கு பிரியமானவர்கள். தேவாலயத்தின் மேலே தேசத்தில் அனைவரும் வந்து என்னை சேவிப்பாங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே அவர்கள் மேலே நான் பிரியம் வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நல்லா புரிந்து கொள்ளணும். எவைகள் ஆண்டவருக்கு பிரியம்? தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று அவரை சேவிப்பது அவருக்கு பிரியம். சகரியா அப்படி செய்தனால தான் ஆண்டவர் அவனுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. 2வது ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம், புளித்த மாவுள்ள சோத்திர பலியோடு கூட தூபம் காட்டி உற்சாக பலிகளை கூறி தெரியப்படுத்துங்கள். இஸ்ரவேல் புத்திரரை இப்படி செய்வது உங்களுக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவருக்கு சோத்திர பலிகளை செலுத்துவது அவருக்கு பிரியமான காரியம். எந்த சூழ்நிலையிலும் அவரை நம்ம சோத்திரித்து கொண்டே இருக்க வேண்டும், அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். 6வது வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். சோத்திர பலியோடு ஆண்டவரை நம்ம ஜெபிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆமோஸ் 4ஆம் அதிகாரத்திலையும் அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அவரை தேவ ஆலயத்துக்கு செல்வது பிரியம், தேவனை ஆராதிப்பது அவருக்கு பிரியம். அடுத்து நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமும் அவருக்கு பிரியம். தேவ ஆலயத்துக்கு செல்வது அவருக்கு பிரியம், தேவனை சோத்தரிப்பது ஆராதிப்பது அவருக்கு பிரியம், தேவனை நோக்கி நம்ம ஜெபிப்பது அவருக்கு பிரியம் என்று நம்ம பார்க்குறோம். 3 காரியங்களை இந்த சகரியா செய்தனால தான் தேவ ஆலயத்துக்கு செல்கிறார். தேவனுக்கு தூபம் காட்டுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். தேவாலயத்துக்கு முறையாக தொடர்ந்து செல்லுகிறவனாக இருந்தான். தேவனை ஆராதிக்கிறவனாக இருந்தான். தேவனை நோக்கி ஜெபிக்கிறவனாக இருந்தான். அது ஆண்டவருக்கு பிரியம் என்று கண்டு அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 4வது ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றால் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவர்கள் தேவனுக்கு மிகவும் பிரியமானவர்கள். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் மிகவும் முக்கியமான காரியம். தேவனை ஆராதிக்கலாம், தேவனை துதிக்கலாம், தேவனை சேவிக்கலாம், தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். ஆனால் விசுவாசம் இல்லை என்றால் எல்லா காரியங்களிலும் நம்ம தோல்வியுற்றவர்களாய் மாறிடணும். இந்த சகரியா தேவனை, அந்த தேவதூதன் சொன்ன காரியங்களை விசுவாசிக்காதனால அவனுக்கு ஒரு சின்ன தண்டனையை ஆண்டவர் அங்கே கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், அப்பொழுது சகரியா தேவதூதன் நோக்கி, இதை நான் எதினாலே அறிவேன், நான் கிழவனாக இருக்கிறேனே, இப்படிலாம் அவன் சொன்ன உடனே அவன் சொல்லுகிறான், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற வரை நீ வாய் பேச முடியாத ஊமையனாய் நீ இருப்ப என்று சொல்லி ஆண்டவர் அவனை வைத்து விடுகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஆகவே இந்த 4 காரியங்களை நம்ம அப்பியாசப்படுத்துகிறவர்களாய் நம்ம மாறணும். என்னுடைய வாழ்க்கையில் வேண்டிக் கொண்டதெல்லாம் எனக்கு கிடைக்கணும். ஏன் இன்னொன்று என் வேண்டுதல் கேட்கப்படலை, ஏன் எனக்கு வரலை? இந்த நாள், இந்த மாதம் ஆண்டவர் உங்கள் வேண்டுதல் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஆலயத்து மேலே பிரியம் வைக்கணும், ஆண்டவரை சேவிக்கிறதுல பிரியம் வைக்கணும், ஆண்டவரை ஆராதிப்பதில் பிரியம் வைக்கணும், ஆண்டவரை துதிக்கிறதுல பிரியம் வைக்கணும், ஆண்டவருடைய ஜெபிக்கிறதுல நம்ம பிரியம் வைக்கணும். ஆண்டவரை விசுவாசியில் வைத்தால் இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்தார்னா நம்ம மேலே பிரியமாய் ஆண்டவர் இருப்பார். உங்கள் வேண்டிக் கொள்கிறது எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அப்படியே ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை அப்பா, இந்த பிரியமான காரியங்களை நான் செய்து
ஆண்டவரே, ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லணும், பிரியமானவனே, என் பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்ந்து செழித்தது போல எல்லாவற்றிலும் நீ செழிப்பாயிரு என்று ஆண்டவர் சொல்லணுமே. ஆண்டவர் நிச்சயமாய் சொல்லுவார். ஆண்டவர் எல்லா காரியங்களையும் சகரியாவை பார்த்து பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொன்னாரே, அதே ஆண்டவர் இந்த நாளில் நம்மை கூட பார்த்து ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். ஆண்டவர் நம்ம பார்த்து பிரியமானவனேன்னு சொல்லணும்னா, நான் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லுவேன், நான் தேவனை நோக்கி ஜெபிப்பேன், தேவனை நான் நோக்கி நான் ஆண்டவரே நான் சேவிப்பேன், தேவனுடைய வார்த்தைகளை நான் ஆண்டவர் அப்படியே கை கொள்ளுவேன், தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன், துதிப்பேன். அது மாத்திரமல்ல, தேவனை நோக்கி நான் எப்பொழுதும் விசுவாசித்து கொண்டே இருப்பேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுவார், பிரியமானவனே என்று சொல்லி ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆஸ்வதிப்பார். பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் ஆழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் ஆழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஆண்டவர் உங்களை பிரியமானவர்கள் என்று கண்டு அந்த நாளில் ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வேண்டுதல் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் அவரிடத்தில் நீங்கள் தெரிவிங்க. ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோத்திரத்தோடு நீங்கள் தெரிவிக்கும் பொழுது அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயத்தில் உங்கள் சிந்தைகளில் ஆண்டு கொள்ளும். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமைப்படுத்துவோம். இந்த காலை வேளையில் அவரிடத்தில் அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் விண்ணப்பங்களை கேட்கிறவர், என் வேண்டுதலை நிறைவேற்றுகிறவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர் நீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். சோத்திர பலி இல்லாமல் ஆண்டவருக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆண்டவரை ஆராதிக்காமல் சேவிக்காமல் இருப்பது ஆண்டவரே உம்மை நான் மகிமைப்படுத்துவது உமக்கு பிரியமான காரியமாயிற்று. ஆண்டவரே, உண்மையே நான் மகிமைப்படுத்துவேன், உண்மையே நான் சேவிப்பேன், உண்மையே நான் ஆராதிப்பேன்னு சொல்லி ஆண்டவரத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். எல்லா காரியங்களும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இம்மட்டும் நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீங்க. எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறீங்க. ஆண்டவரே, உமக்கு எது பிரியம் என்பதை நாங்கள் செய்து ஒவ்வொரு நாளும் இடத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள அப்பா நீங்கள் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உண்மை சேவிக்கிறவர்களாய், உண்மை துதிக்கிறவர்களாய், ஆராதிக்கிறவர்களாய் இருந்து ஆண்டவரே இந்த வருடம் முடிவதுக்குள்ள ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து எங்கள் வேண்டுதல் எல்லாவற்றுக்கும் நாங்கள் பதில் பெற்றுக்கொள்ள அப்பா எங்களுக்கு கிருபை தரப்போகிறீரே. நன்றி செலுத்துகிறோம். எலிசபெத்தையும் சகரியாவும் ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாமையும் சாராளையும் ஆசீர்வதித்த தேவன், எங்களையும் எங்களுடைய மலட்டு தன்மைகள் எல்லாவற்றையும் விலக்கி போட்டு இந்த மனமகிழ்ச்சியின் மாதத்தில் இதுவரை நடக்காத, இதுவரை தடைப்பட்டு இருக்கிற, இதுவரை ஆண்டவரே எட்ட முடியாத ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தருவேன் என்று சொன்னீரே. நன்றி செலுத்துகிறோம். அப்படியே செய்யுங்க, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.